அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம கடந்த வீடியோல ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத எப்படி அனலைசிஸ் பண்றோம், மத்தவங்க எப்படி பண்றாங்க, நம்ம பண்றதுக்கு என்ன வித்தியாசம் மற்றும் ஒரு 25 கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் குடுத்திருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய பெற்றோர்கள் வந்து, "சார் அடுத்த ஒரு 25 கல்லூரிகள் பத்தி சொல்ல முடியுமான்னு?" கேட்டிருந்தாங்க. 2வது இன்னொரு வகையான பெற்றோர்களும் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சார் எல்லாருமே ஒரு டாப் 25 பத்தி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றீங்க. எல்லா குழந்தைங்களாலயும் நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்க முடியாது. அவங்கவங்களோட கேப்பபிலிட்டிய பொறுத்து தான் கட் ஆஃப் மதிப்பெண்கள்ங்கிறது வாங்குவாங்க. அந்த 25 கல்லூரிகள்ல படிக்கிற மாணவர்கள் மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டுல சிறந்த மாணவர்களா? ஏன் மற்ற ஆவரேஜா படிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களும் இல்லையா? அப்ப அடுத்தடுத்த கல்லூரிகள் பத்தியும் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து சில பெற்றோர்கள் உரிமையாவே சொன்னாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எப்பயுமே அந்த ஒரு டாப் 25 கல்லூரிகள், டாப் 50 கல்லூரிகள் இதுல படிச்சு முடிச்ச மாணவர்கள் மட்டும் தான் சிறந்த மாணவர்கள்லாம் கிடையாதுங்க. ஆவரேஜான கல்லூரிகள்ல ஆவரேஜா படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்து நல்ல முறையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு மாணவர்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது. கல்லூரிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம சரியான முறையில பயன்படுத்திக்கிறவங்க இருக்காங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸ் உண்மையாலுமே சில வசதிகள பசங்களுக்கு பண்ணி தர்றாங்க. நம்ம வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அது அந்தந்த கல்லூரிகள பொறுத்து. ஸோ இதுல வந்து நான் வந்து இந்த டாப் 25, டாப் 50யோட மட்டும் நிப்பாட்டிற போறதில்ல. 400 வரைக்குமே நம்ம போக போறோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் 26 வந்து டாப் 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பத்தி சொல்லப் போறேன். அடுத்தடுத்து 50லிருந்து 100, 100லிருந்து 150 கண்டிப்பா 400 வரைக்குமே நம்ம வந்து போவோங்கிறத உறுதியா வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுல என்ன விஷயம் வந்தாலும் நம்ம வந்து 400 பிளஸ் காலேஜஸ்க்கும் நம்ம சொல்ல தான் போறோம். ஸோ இப்ப நான் ஒரு வீடியோல அவ்வளோ விஷயத்தையும் சொல்ல முடியாதனால, இந்த வீடியோல ஒரு 25 காலேஜஸ் பத்தி சொல்றேன். அடுத்த வீடியோ வரப்ப 50 பிளஸ் காலேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்ப நமக்கு வந்து 26த் பொசிஷன். நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே 26த் பொசிஷன் பத்தி பார்த்துட்டோம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து 191ங்கிற கட் ஆஃப்ல 2 கல்லூரிகள் வந்திருந்துச்சு. என்னென்ன கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா, ஜிசிஇ கிருஷ்ணகிரி, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி மற்றும் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியும் வந்துருந்துச்சு. ஸோ 26த் பொசிஷன் பொறுத்தவரைக்கும் அது முடிஞ்சதுங்க. அடுத்து 27த் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கவரைப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். 190 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. சீட்டுனா, அதாவது இதுல வந்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் குடுத்துருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஓசி கேட்டகரியோட குளோசிங் கட் ஆஃப் வச்சு நம்ம வந்து தரவரிசைப்படுத்திட்டு இருக்கோங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான டாப் 50 கல்லூரிகள் தானான்னு கேட்கலாம். பட் இன்னைக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. இத வச்சு அனலைஸ் பண்ற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோங்க. ஸோ 27த் பொசிஷன் அண்ட் 28த் பொசிஷன் 2மே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் அப்படிங்கிற இந்த 2 கல்லூரியுமே நம்மளுக்கு எத்தனாவது பொசிஷன்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 27வது பொசிஷன்ல வர்றாங்க. அடுத்து 29வது பொசிஷன்ல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு 189.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா, 30வது இடத்துல வந்து எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் 189க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா? அடுத்த கல்லூரி 31வது இடத்துல வேலம்மாள் காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 188.5க்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப நெறைய பேர் கேட்கலாம். சரி வந்து பெரும்பாலும் மாணவர்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல தானே சேர விரும்புறாங்க. ஆனா நீங்க குடுத்திருக்க கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதுரையில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. மதுரையில சேர்றாங்களான்னா, கண்டிப்பா நெறைய மாணவர்கள் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இது வேலம்மாளுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டோட டாப் 10 பொசிஷனுக்குள்ள வரக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லயும் நெறைய பேர் கோயம்புத்தூர விட்டுட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லயும் சேர்றாங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் படிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட 2 நகரங்கள்ல மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது. எங்க வேணாலும் படிக்கலாம். இன்னைக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து 32வது இடத்துல நம்மளுக்கு வந்து 188ங்கிற கட் ஆஃப்ல மொத்தம் 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரிகள் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம், சென்னை. எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. 188 32வது இடத்துல இருக்குது. இன்னும் 2 கல்லூரிகள் அதே இடம். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி 188க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் 188க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க.
ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம வந்து சென்னை, கோயம்புத்தூர் தாண்டியும் நெறைய நல்ல பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அங்கேயும் சேர்றதுக்கு மாணவர்கள் ஆர்வம் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இதுல மூலமா நமக்கு தெரிய வருதுங்க. அடுத்து 35வது இடத்துல செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 187.5க்கு சீட்டு குளோஸ் ஆயிருக்கு. இதே 187.5க்கு இன்னொரு கல்லூரியும் குளோஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கல்லூரி கோயம்புத்தூர்ல இருந்திருந்தா இன்னுமே நல்லா சிறப்பான ஒரு இடத்துல இருந்திருக்கும். பட் அவங்க பொள்ளாச்சியில ஒரு நம்ம கோயம்புத்தூர் நகரத்த தாண்டி வெளிய இருக்கனால, மாணவர்கள் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளேயே போய் படிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஒருவேளை அதனால இது நம்மளுக்கு வந்து இந்த கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு வந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து 37வது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர். 187க்கு வந்து சீட்டுங்கிறது குளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 38வது இடத்துல பார்த்தீங்கன்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. 186.5 இது ஆல்ரெடி டாக்டர் மகாலிங்கம் காலேஜுக்கு சொன்ன அதே சேம் ஸ்டோரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து கோயம்புத்தூரை விட்டு வெளியே சேர்றதுக்கு யோசிக்கிறாங்கங்கிறப்ப, சில நல்ல கல்லூரிகளை எல்லாம் மாணவர்கள் மிஸ் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப பழமையான கல்லூரி, பாரம்பரியமிக்க கல்லூரி. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து நான் படிச்சா கோயம்புத்தூர்ல தான் படிப்பேங்கிறனால, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு காலேஜ்ல போய் சேர்றாங்க. ஆனா ஒரு நல்ல தரமான பொறியியல் கல்லூரிகள்ல சேர்றதில்ல. ஸோ இதையுமே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 39வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. சொல்லலாம், சார் இதுல நல்லா கட் ஆஃப் மூவ் ஆகுமே, ஏன் வந்து 186 வரைக்கும் கீழ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குமே வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜோட கதை தான். அதாவது 2 கல்லூரிகள வந்து இணைச்சு இப்போ ஒரே கல்லூரி பேர்ல இயங்குறாங்க. இப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்கிரீஸ் ஆக அந்த கட் ஆஃப்ங்கிறது குளோஸ் ஆயிருக்கு. அதனால 186 வரைக்கும் நமக்கு போயிருக்குங்க. அடுத்து 40வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 கல்லூரிகள் 185.5ங்கிற கேட்டகரியில நமக்கு வந்து 3 கல்லூரிகள் வர்றாங்க. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. முதல் 2 கல்லூரிகளும் கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. 3வது கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாசியில இருக்குது, விருதுநகர் மாவட்டம். ஸோ இந்த 3 கல்லூரிகளையுமே 185.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. இது நான் எப்பயுமே சொல்றேன், பிளேஸ்மெண்ட்ட வச்சு சொல்லல. முழுக்க முழுக்க கட் ஆஃப் தகவல்கள வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 43வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். 185க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 44வது இடத்துல எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 184.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கட் ஆஃப்க்கு இன்னொரு கல்லூரியும் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையும் 184.5க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 46வது இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 184க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரியா வந்து பார்த்தீங்கன்னா, 47வது இடத்துல 183.5ங்கிற கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி மற்றும் திருச்சியில இருக்கக்கூடிய சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த 2 கல்லூரிகளுமே 183.5ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து 49வது இடம் 2 கல்லூரிகள். அதிலேயே வந்து டாப் 50 முடிஞ்சிருது. 183ங்கிற கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். இந்த 2 கல்லூரிகளும் 183ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 26லேருந்து டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு பேஸ்ட் அப்பான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் கட் ஆஃப். இப்பயும் இதையும் தெளிவுபடுத்திடுறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கு. நான் இதை மட்டும் தான் காமனா எடுக்க முடியுது. ஒரு ஃபேஷன் டெக்னாலஜியோ, ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ, இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, சிவில் இன்ஜினியரிங்கோ நம்ம எடுக்க முடியல. ஏன்னா நிறைய கல்லூரிகள் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இல்லை. அப்போ 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் காமனா கன்சிடர் பண்ற ஒரு ஃபேக்டரா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். இப்போ நீங்க கேட்கலாம், பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்லலாமே சார். பிளேஸ்மெண்ட்டுங்கிற தகவலே முழுக்க முழுக்க அதை வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்னா, ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தலாம். ஒரிஜினலா சில கல்லூரிகள், சாதாரண கல்லூரிகள் கூட வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. பட் சில கல்லூரிகள் பண்ற சில முறைகேடுகள்னால நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளேயே போகாம இருக்கோம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலா நீங்க வந்து கல்லூரியில போய் படிக்கிற மாணவர்கள்ட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து வெறும் பேனர்ஸ் மட்டும் வச்சிருக்கிறாங்க. பட் ஒரிஜினலான பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, சில கல்லூரிகள்ல மட்டும்.
சரிங்களா? நான் வந்து ஒட்டுமொத்த கல்லூரிகளையும் சொல்லவில்ல. சில கல்லூரிகள மட்டும் இல்ல. அதனால நீங்க மாணவர்கள் நாங்க என்னதான் YouTubeல உட்காந்துட்டு லிஸ்ட்டே போட்டாலும், நீங்க எந்த கல்லூரியில சேர விரும்புறீங்களோ, அந்த கல்லூரியோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கேட்டு, இல்ல அந்த கல்லூரியில படிச்சுட்டு இருக்க மாணவர்களோட பெற்றோர்கள்ட்ட கேட்டு கல்லூரியில சேர்த்துங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி கன்டினியூஸான ஒரு தகவல்கள், அதாவது கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.